இவ்வளவு கூட ஸ்மெல் பண்ண தேவையில்லைங்க. இங்க இருந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. சம்மருக்கு யூஸ் பண்ண எந்த பெர்ஃப்யூம் பெஸ்ட், எந்த பெர்ஃப்யூம் லாஸ்டிங், ரியல் லைஃப்லயே நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். நான் ஜாகிங் போகும்போது யூஸ் பண்ண போறேன். இன்னொரு பெர்ஃப்யூமை நான் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண போறேன். முடியலங்க. ஃபுல்லா ரிவ்யூ இந்த பெர்ஃப்யூமுக்கு ஹைலி பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. இங்க போனோமே கேட்டாங்க பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு இதோட ஸ்மெல் ஹெவியா இருக்குங்க. மனமார்ந்த வாசகர்களுக்கு மனமான வணக்கம். இது ஒரு சீசனல் வீடியோ. என்ன சீசன் சொல்லவே தேவையில்லை, வீட்டுக்கு வெளியே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெள்ளூர் திருநெல்வேலிலாம் பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு காம்படிஷனா இப்ப சென்னையும் பயங்கர ஹீட்டா இருக்கு. இந்த ஹீட்டுக்கு சூட்டபிளான சூப்பரா 2 பெர்ஃப்யூமை தேடி எடுத்திருக்கோம். அந்த 2 பெர்ஃப்யூம் என்னன்ட்டு இப்ப பாப்போம். அந்த பயங்கர ஹைப் உள்ள 2 பெர்ஃப்யூம் இதான். ரசாசி பிராண்டோட ஹவாஸ், லூயி விட்டான் பிராண்டோட பசிபிக் சில். 2 பெர்ஃப்யூம்ல நான் முதல்ல ட்ரை பண்ண போறது இந்த பசிபிக் சில்ல தான். ரசாசி ஹவாஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறேன், சூப்பரா இருக்கும். பசிபிக் சில் இப்பதான் முதல் முறையா ட்ரை பண்ண போறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓப்பனிங்லேயே சிட்ரஸ் ஸ்மெல்லு ஃப்ரெஷ், பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கர ரிஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லு. ஏன் இது சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் சொல்றாங்க இப்பதான் புரியுது. பயங்கர ரிஃப்ரெஷிங்காவும் ஒரு அக்வாட்டிக் ஸ்மெல்லோட இருக்கு. இதோட நோட்ஸ் என்னன்னு தேடி பார்த்துரும். இதோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா சிட்ரான், ஆரஞ்சு, லெமன், மின்ட், பிளாக் கரண்ட், கோயாண்டர். மிடில் நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ரிகாட், பேசில், கேரட் சீட்ஸ், மேரோஸ். பேஸ் நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிக், டேட்ஸ், ஆம்பரட். ஆனா நீங்க இதை ரியல் லைஃப்ல ஸ்மெல் பண்ணும்போது ஓப்பனிங்ல பயங்கரமா தெரியுது உங்களுக்கு இந்த ஆரஞ்சு, மின்ட். கொஞ்சம் ட்ரை டவுன் ஆகணும் அந்த பேஸ் நோட்ஸ் வருது. சிம்பிளா சொல்லணும்னா ஓப்பனிங்ல பயங்கர சிட்ரஸா இருந்தது. டைம் ஆகும் அப்படியே மைல்டா ஒரு ஸ்வீட்டான ஃப்ராக்ரன்ஸ் ஆயிருதுங்க. இத பத்தி நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்கும்போது இது ஒரு யூனிசெக்ஸ் பெர்ஃப்யூம் சொன்னாங்க. அது ஏன் இப்பதான் புரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மெல் பண்ணது கூட இது லேடிஸ்க்குலாம் செட் ஆகாது அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஹார்ஷா இருக்கு ஓப்பனிங். ஆனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆன செட்டில் டவுன் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஸ்வீட் மஸ்கி ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி உங்களுக்கு மைல்டா ஆயிருது. இது மென் உமன் 2 பேருமே யூஸ் பண்ற ஒரு யூனிசெக்ஸான பெர்ஃப்யூம். இந்த லூயி விட்டான் பெர்ஃப்யூமுக்கு வைக்கப்படுற பயங்கர ஃபேமஸான ரிவ்யூஸ் அது உண்மையான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, இது பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் புல்ல. நான் இது வரைக்கும் செக் பண்ணல, இதான் முதல் முறையா இதை ஸ்மெல் பண்றேன். அதனால நான் லாஸ்டிங் செக் பண்ணிட்டு அதுக்கான ரிவ்யூவை கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட்டி ஃப்ராக்ரன்ஸ், பயங்கர அட்ராக்டிவான ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணிட்டாலே திரும்ப ஸ்மெல் பண்ண தோணிட்டே இருக்கு. அவ்வளவு அட்ராக்டிவான ஸ்மெல். இதோட பெர்ஃப்யூமர் யாருன்னு பார்த்தவனுமே இதை ஸ்மெல் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு. ஏன்னா இந்த பெர்ஃப்யூமர் தான் லூயி விட்டான் இமேஜினேஷன், லூயி விட்டான் மீட்டியோ, ஈல்கரி அக்வா போன்ற என்னோட ஃபேவரட்டான பெர்ஃப்யூம் கிரியேட் பண்ணவரு இந்த ஜாக்கஸ் தான். அவர் எப்படி பண்ணிருக்கான்னு பார்த்தேன். மனுஷன் இந்த பெர்ஃப்யூமையும் திறக்க விட்டாரு. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஆனா இந்த பெர்ஃப்யூம் ஆல் டைம் பெஸ்ட் செல்லிங்கான ரசாசி ஹவாஸ பீட் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த ரசாசி ஹவாஸ் பல வருஷமா நம்ம கடையில பெஸ்ட் செல்லிங்கா இருக்கிற பெர்ஃப்யூம். வேர்ல்டு ஃபுல்லா ரிவ்யூ இந்த பெர்ஃப்யூமுக்கு ஹைலி பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த பெர்ஃப்யூம் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பெர்ஃப்யூமா நார்மலா இருக்கும். இது அதோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ ஹவாஸோட. அது கண்டிப்பா உண்மைதான். ஒரு ஓப்பனிங் பாத்துட்டீங்கன்னா சிட்ரஸியா பயங்கர லெமனியா ஹெவியா இருக்கும். லூயி விட்டானுக்கு அப்படியே ஆப்போசிட். இதோட ஓப்பனிங் கம்பேர் பண்ணா இதோட ஓப்பனிங்ல ஒண்ணுமே இல்லங்க. அந்த அளவுக்கு ஆவியும் ரசாசி ஹவாஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங். இதோட நோட்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஆப்பிள், பெர்கமாண்ட், லெமன், சின்னமன் இதெல்லாம் டாப் நோட்ஸ். வாட்டரி, பிளம், ஆரஞ்சு பிளாசம், கார்டமன் இதெல்லாம் மிடில் நோட்ஸ். பேஸ் நோட்ஸ்ல மஸ்க், பச்சோலி, ட்ரிஃப்ட்வுட். ஆனா ஓப்பனிங்ல பாத்துட்டீங்கன்னா 2 நோட்ஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு அந்த பெர்கமாண்ட், இன்னொன்னு கார்டமன். இந்த 2ஓட ஸ்மெல் தான் ஓப்பனிங்ல ஹெவியா இருக்குங்க. கொஞ்சம் ட்ரை டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆரஞ்சு பிளாஸ்டோட ஸ்மெல் அப்படியே மெல்ல வெளியே வருது. இதோட பெஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூன்னு பாத்துட்டீங்கன்னா இது யாருக்கு வேணாலும் நீங்க gift கொடுக்கலாம். இந்த பெர்ஃப்யூமை நீங்க யூஸ் பண்ணதே இல்லனா கூட இந்த பெர்ஃப்யூம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இந்த ரசாசி ஹவாஸ் ஒரு பிளைண்ட் பை பெர்ஃப்யூம். இந்த ரசாசி ஹவாஸுக்கு பல காலமா ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த பெர்ஃப்யூம்ல இருந்து இன்விக்டஸ் அக்வா காப்பி அடிச்சாங்களா, இல்ல இன்விக்டஸ் அக்வா பெர்ஃப்யூம்ல இருந்து இந்த ரசாசி ஹவாஸ் காப்பி அடிச்சாங்களான்ற கேள்வி இருக்கு. அந்த டிபேட்டை இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நம்ம கிட்ட இன்விக்டஸ் அக்வாவும் இருக்கு. இந்த இன்விக்டஸ் அக்வாவையும் ரசாசி ஹவாஸையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி இந்த டிபேட் உண்மையா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இன்விக்டஸ் அக்வாவை ஸ்மெல் பண்ணிடுவோம். ஓப்பனிங்கே கம்ப்ளீட்டா டிஃபரண்ட்ங்க. ரசாசி ஹவாஸோட ஓப்பனிங்ல இது கம்ப்ளீட்டா டிஃபரண்ட். இதோட நோட்ஸ் பாத்துறோம். இதோட நோட்ஸ் பாத்துட்டீங்கன்னா டாப் நோட்ஸ் கிரேப் ஃப்ரூட், வயலட் லீஃப். மிடில் நோட்ஸ் சி நோட்ஸ், வயலட், வுட்டி நோட்ஸ், ரோஸ் வுட், அம்பர் வுட். இதெல்லாம் தான் இன்விக்டஸ் அக்வாவோட நோட்ஸ். ஒரு டிஃபரண்டான ஒரு ஃப்ரூட், ஒரு பழம் ஸ்மெல் தான் வருது. ஆனா கம்ப்ளீட்டா சிட்ரஸி ஸ்மெல் இல்ல. ஒரு வயலட் இதுல இருக்கிற மாதிரி டாப் நோட்ஸ் உள்ள வயலட் லீஃபும் ஒரு மைல்டு சிட்ரஸ் ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் இருக்குங்க. ஹவாஸ் மாதிரி எடுத்தவங்க முகத்துல அடிக்கிற மாதிரி இல்லாம ஒரு
ஒரு செட்டில் டவுன் ஒரு மெச்சூரான பெர்ஃப்யூம் இது இல்லங்க. கம்ப்ளீட்டா ரெண்டுமே டிஃபரெண்ட். இது ஒரு பியூர் அண்ட் பியூர் சிட்ரஸி பெஸ்ட். இது வந்து மைல்டு சிட்ரஸ் பிளஸ் வயலட் பெர்ஃப்யூம்ங்க. இந்த ரெண்டு பெர்ஃப்யூமும் சேம் கிடையாது. ஓகேங்க, நம்ம இந்த ரெண்டு பெர்ஃப்யூமுக்கு வருவோம். இந்த ரெண்டு பெர்ஃப்யூம்ல சம்மருக்கு யூஸ் பண்ண எந்த பெர்ஃப்யூம் பெஸ்ட், எந்த பெர்ஃப்யூம் லாஸ்டிங், ரியல் லைஃப்லயே நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். இந்த ரெண்டு பெர்ஃப்யூம்ல ஒரு பெர்ஃப்யூமை காலையில நான் ஜாகிங் போகும்போது யூஸ் பண்ண போறேன். இன்னொரு பெர்ஃப்யூமை மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண போறேன். ரெண்டு சிச்சுவேஷனுமே அதிகமா வேர்வை வரக்கூடிய சிச்சுவேஷன். இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு பெர்ஃப்யூமையும் எப்படி சர்வை பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவை கடைசியில சொல்றேன். ஃபுல் வீடியோவும் பாருங்க. நீங்க நான் யூஸ் பண்ண போற ரெண்டு செட்டை தான். இது காலையில ஜாகிங் போறதுக்கு, பர்ச்சேஸ்க்கு போறதுக்கு. ரெண்டு பெர்ஃப்யூம்ல பசிபிக் சில்ல நான் காலையில ஜாகிங் போறதுக்கு யூஸ் பண்றேன். பசிபிக் சில் யூஸ் பண்ணதே கிடையாது, அதனால ஜாகிங்க்கு பசிபிக் சில்லும் பர்ச்சேஸுக்கு ரசாசி ஹவாஸும் யூஸ் பண்ணிடலாம். நான் எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். 3 லேயர் ஸ்டெப் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன 3 லேயர்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஸ் பெர்ஃப்யூம்ஸோட ஆலோவேரா மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்றேன். ஏன்னா ட்ரை ஸ்கின்ல பெர்ஃப்யூம் அந்த அளவுக்கு லாஸ்டிங் தராது உங்களுக்கு. இப்படி ஃபுல்லா உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஹேங்கர்ல வச்சுட்டு இந்த மாதிரி உங்க பேக் சைடு லைன் இருக்கும்ல அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க ஷர்ட் போடுறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஆகும். இந்த இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்ப்ரே. இப்போ இந்த ஷர்ட்டை வேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லேயர் மாய்ஸ்சரைசர், செகண்ட் லேயர் அத்தர். இந்த மாதிரி உங்க காதுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் இந்த கழுத்துல அந்த பல்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துலயும் ஒரு 4 ஸ்வைப் தேய்ச்சிட்டு, மெயினா அந்த இடத்துல நெக்குக்கு பின்னாடி தேய்ச்சிட்டு, உங்களோட பல்ஸ் பாயிண்ட் கையில இருக்கும்ல அங்க ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த பல்ஸ் பாயிண்ட் ரெண்டுத்துலயும் தேய்ச்சிருங்க. அத்தரை ரப் பண்ணாதீங்க, தேய்ச்சிட்டு தேய்ச்சா மட்டும் போகும். அதுவே உங்க ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகும். தேர்ட் லேயர் தான் பெர்ஃப்யூம். ரொம்பலாம் அடிக்க வேணாம். தேய்ச்சி பல்ஸ் பாயிண்ட்லயே ஒரு ஸ்ப்ரே, ரெண்டு ஸ்ப்ரே, அப்புறம் தேர்ட்ல ஒரு ரெண்டு ஸ்ப்ரே, ரிஸ்ட்ல ஒன்று, ரிஸ்ட்ல ஒன்று. அவ்வளோதான். ஜாக்கிங் போயிட்டு இந்த பெர்ஃப்யூம் எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன். அவரோட டெஸ்டினேஷன் பீச் ஸ்டேஷன்ல இருந்து மெரினா பீச் வரை. Are you ready? முடியலங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஓடுறேன்னா. இந்த வியூவை பாருங்க. இப்போ ஸ்மெல் செக். நம்ம ஓட ஆரம்பிச்சு சரியா 1/2 மணி நேரம் ஆகுது. ஸ்மெல் செக் பண்ணிடுவோமா? என் பாடியில் அப்ளை பண்ண பெர்ஃப்யூமு ஒரு 80% இருக்குங்க. ஆனால் ஷர்ட்டில் அப்ளை பண்ண பெர்ஃப்யூம் அப்படியே இருக்குது. ஜாகிங்கை முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ஒரு வழியாக ஜாக்கிங் முடிச்சாச்சுங்க. நம்ம பசிபிக் பெர்ஃப்யூமஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணோம், இந்தியன் ஓஷனுக்கே வந்தாச்சு. நம்ம ஓட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ கூட ஸ்மெல் பண்ண தேவையில்லைங்க. இங்கேருந்து எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. லாஸ்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த எவ்வளோ வேக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். அந்த வேர்வையிலையும் அந்த ஹீட் வெளியே வரது தெரியுது. ஆனால் அதோட பெர்ஃப்யூம் தான் நல்ல வெளியே வருது. பக்காவான பெர்ஃப்யூம். அப்போ ரசாசி ஹவாஸ் இந்த பெர்ஃப்யூம் பீட் பண்ணுதான்ட்டு. பர்ச்சேஸுக்கு போட்டு போகிற ஷர்ட்டையை 3 லேயர் பண்ணிடுவோம். குளிச்சுட்டு வந்திருக்கேன், அதை ஸ்டெப்ல சேர்க்கலன்ட்டு அது பண்ணாமல் இருந்துடாதீங்க. பேசிக் ஸ்டெப்பே குளிக்கிறது தான். குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 3 ஸ்டெப்லாம். மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டேன். இது ஷர்ட்னால இன்னொரு ப்ளஸ் இருக்கு. உள்ள இன்னர் போட்டிருக்கேன். இன்னும் அத்தர் அப்ளை பண்ணிட்டேன். அது மாதிரி இந்த இருக்குல்ல மாதிரி பட்டனுக்கு இடையில, அதுக்கப்புறம் இந்த காலருக்குள்ள மோஸ்ட்லி எங்கெல்லாம் டஸ்ட் படாதோ தேர்ட் ஸ்டெப்பா பெர்ஃப்யூம் அடிச்சிருங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசாசி ஹவாஸ் தான் கிளியர் வின்னர் நினைச்சேன். இப்போ பார்ப்போம் ரசாசி ஹவாஸ் எப்படி லாஸ்டிங் இருக்குன்ட்டு. பர்ச்சேஸு கிளம்பியாச்சு. வழக்கமாக பைக்கில் இல்லை ஆட்டோவில் தான் போவோம். இன்றைக்கி வெயிலில் வந்து இந்த வேர்வேலி எப்படி பெர்ஃப்யூம் இருக்குன்னு உங்களுக்காக காட்டுறதுக்காக நடந்தே நம்ம பர்ச்சேஸுக்கு போகிறோம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு ஸ்மெல் நிலவரம் 100% ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஒரு சாய் பிரேக். இந்த வெயிலில் ஒரு சாய் அடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஒரு பர்ச்சேஸை முடிச்சாச்சு. நடந்தே வந்திருக்க தேவையில்லை போல, பைக்லேயே வந்திருக்கலாம். ஏன்னா வெளியே நின்றாலே அவ்வளோ வெயில் அடிக்கல, அவ்வளோ வேர்க்குது. கடைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ண ஒரு கடைக்குள்ள போனோம். உள்ள போனோன்னே கேட்டாங்க பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். பர்ச்சேஸை முடிச்சாச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம வந்து இன்னும் ஸ்மெல் அப்படியே இருக்குது. வீட்டில் போயிட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ரெண்டு பெர்ஃப்யூமே ஒரு வழியாக டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த ரியல் லைஃப்ல டெஸ்ட் பண்ணதுல பயங்கர ஷாக்கிங் ஆனது பசிபிக் சில்லோட லாஸ்டிங் தாங்க. இதுல நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. எனக்கு லாஸ்டிங்கே இல்லை, ஒரு 5 ஹவர்ஸ் தான் எனக்கு லாஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதான் நான் காலைல ஜாகிங் போட்டு போன டிஷர்ட். ஜாகிங் போனது காலையில 7 மணி. இப்போ மணி 7:45. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு. இன்னுமே இதை நான் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த பசிபிக் சில்லோட ஸ்மெல் ஹெவியா இருக்குங்க. அதனால பசிபிக் சில்லோட லாஸ்டிங் குறையே கிடையாது. நான் சொன்ன அந்த 3 லேயர் மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க. லாஸ்டிங் சூப்பரா இருக்கு.
அடுத்தது ரசாசி ஹவாஸ் லாஸ்டிங் இருக்கும்ட்டு எனக்கு டவுட்டே இல்ல. அதே மாதிரி லாஸ்டிங் இருந்துச்சு. ஆனா ஒரு சர்ப்ரைஸா என்னதுன்னா இந்த பெர்ஃபியூம் அடிச்சிட்டு நான் ஒரு ஷாப்புக்குள்ள போனோடனே ரியலைஸ் பண்ணிட்டாங்க பெர்ஃபியூம் அடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பெர்ஃபியூம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா வாங்கி தரும். நிறைய பேரோட அட்ராக்ஷனை உங்களுக்கு இருக்கும். ஃபைனலா நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ரெண்டு பெர்ஃபியூமுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா நீங்க பிளைண்ட் பை பண்ண போறீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல, உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா ரசாசி ஹவாஸ நம்ம கடையில இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீ கொஞ்சம் அட்வென்ச்சரஸா நான் புதுசா ட்ரை பண்ண போறேன், டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா பசிபிக் சில் லூயி விட்டான ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லூயி விட்டானுக்கு இருந்த நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னா பயங்கரமான காஸ்ட்லியான பெர்ஃபியூம். இது இந்திய விலையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வருது 100 ml பெர்ஃபியூம் பாட்டில். அதே நம்ம கடையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பெர்ஃபியூமையும் 100 ml பாட்டில் ஜஸ்ட் 899க்கு கொடுக்குறோம். இத பத்தின ஃபுல் டீடைல்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பெர்ஃபியூம் வேணும்னாலும் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்ற டீடைல்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம இந்த ரெண்டு பெர்ஃபியூமையும் சம்மருக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாத்துருங்க. உங்களோட ஃபேவரட்டான சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் எந்த வீடியோ நம்ம ஜாஸ் பெர்ஃபியூம்ஸ் போடலாம் அப்படின்ற சஜஷனையும் கண்டிப்பா தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, மனமார்ந்த வணக்கம்.